ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு மேம்? இந்த சனி வக்ர பயிற்சியில 100 நாட்கள் குருவோட உச்ச பார்வை வேற இருக்கு. சோ மிதுனம் எப்படி இருக்க போறாங்க? கண்டிப்பாமா. பொதுவா பாருங்க, மிதுனம் சனி பகவான் பயிற்சியாகி அவங்களுக்கு கர்ம சனியா அமர்ந்திருக்கு. கர்ம சனி அப்படின்னும் போது தொழில் ஸ்தானத்துல, ஜீவன ஸ்தானத்துல, தொழில் ஸ்தானத்துல தொழில் கிரகம், விதி கிரகம் அப்படின்னா மிதுனத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தொழில மேன்மை, முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி, ஒரு பேரு புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆனா ஒரு கான்சிக்வன்சஸ் மிதுனம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, மிதுனத்துக்கு எப்பயுமே ஸ்மார்ட் ஒர்க் தான் பிடிக்கும். நாங்கெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் பர்சனாலிட்டிஸ். எங்களெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னு நாங்க கொண்டு போடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மிதுனத்துக்கு. ஆனா சனி பகவான் அப்படி சொல்ல முடியாது இல்லையா? சனி பகவான் வந்ததுல இருந்து வேலை செய்யற இடத்துல ஒரு பேர் இருந்துச்சு. இவங்களுக்குன்னு சுயதொழில் நிறைய மிதுனம் ஆரம்பிச்சாங்க. அந்த சுயதொழில சக்சஸ் ஆனாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காசு பணம் எல்லாமே ஓரளவுக்கு திருப்திகரமா இருந்துச்சு. ஆனா அலைய முடியல சாமி எங்களால. எங்களால அலைய முடியாது. எங்களுக்கு இந்த வேலையே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நாங்க சும்மா கஞ்சி கூட குடிச்சுக்கிறோம், எங்களால அலைய முடியல அப்படின்ற ஒரு விஷயத்துல மிதுனம் இருந்தாங்க. இப்ப ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, சனி வக்ரகதி அடைஞ்சிருக்குது. அதுக்கும் மேல குருனோட உச்ச பார்வை சனி மேல இருக்கிறதுனால, அப்பா சனியோட மைண்ட் செட்டை மாத்திராரு. அப்பா நீ ஹார்ட் ஒர்க்கானா பண்ணு, ஸ்மார்ட் ஒர்க்கானா பண்ணு, வேலைன்னு ஒண்ணு செய் சாமி, இந்த உனக்கான காசு அப்படின்ற ஒரு காம்ப்ரமைஸ்க்கு சனி பகவான் அவரே வந்துட்டாரு. இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல இப்ப மிதுனத்துக்கு பாத்தீங்கன்னா, சனி 8 மற்றும் 9க்கு அதிபர். அஷ்டம ஸ்தானாதிபதியும் அவர் தான், பாக்கிய ஸ்தானாதிபதியும் அவர் தான். இவர் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துல என்ன பண்ணுவாருன்னா, எந்த ஸ்தானத்துக்கு அதிபனோ அந்த ஸ்தானத்துக்கான பலன்களை கொடுப்பார். அப்ப ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, காலபுருஷனுக்கு கார்னர் ராசிகளுக்கு பெருசா ஃபேமிலி காம்ப்ரமைஸ் தான். ஏதோ ஒரு விதத்துல காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஒண்ணு பெண்களா இருந்தா புருஷன் கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, மாமியார் கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, உறவுகள் கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்கும். இல்ல பாத்தீங்கன்னா பெண்களா இருக்காங்க, அதாவது ஆண்களா இருக்காங்கன்னா பொண்டாட்டி கிட்ட காம்ப்ரமைஸ் ஏதோ ஒண்ணு, இல்ல மாமியார் கிட்ட காம்ப்ரமைஸ், இப்படி ஏதோ ஒண்ணு நடக்கும். பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்ல. இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். இப்ப இங்க வீட்டுல என்னால காம்ப்ரமைஸ் பண்ணி 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 குனிஞ்சு குனிஞ்சு கூணு வளைஞ்சிச்சு. அதனால நான் என்ன யோசிச்சேன், வெளியே பாக்குறேன் தென்றலாட்டம் ஒரு பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட மைண்ட் செட்டும் அவளோட மைண்ட் செட்டும் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகுது. என்னோட புத்திசாலித்தனமும் அவளோட புத்திசாலித்தனமும் சிங்க் ஆச்சு. பொதுவா மிதுனத்துக்கு புத்திசாலிகளை ரொம்ப பிடிக்கும், சிங்க் ஆச்சு. அதுக்கும் மேல புத்திசாலி மட்டும் இருந்தா பிடிக்காது, எனக்கு அழகா இருக்கணும், திறமையா இருக்கணும், இது எல்லாமே வேணும். மிதுனத்தோட ஒரு இது பெருசுமா லிஸ்ட் எல்லாமே கடல்லே இல்லையா அந்த மாதிரியான பெரிய லிஸ்ட். ஆமா, அந்த மாதிரி லிஸ்ட் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி இந்த பிள்ளை. எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருந்துச்சு அந்த பொண்ணு பார்க்கும்போது. அதுக்கும் மேல என் மனசுக்கு ஷீ இஸ் மை கேர்ள் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் எனக்கு அந்த பிள்ளையை பார்த்த உடனே தோணுச்சு, நான் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள் எல்லா மிதனத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், நாட் லைக் தட். புரியுதுமா? அந்த மாதிரி வச்சு நான் கூட பழக்க ஆரம்பிச்சா ரொம்ப நல்ல பொண்ணு தான். ஆனா இப்ப 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 என்ன ஆவறான்னு தெரியல. அது ஏன் கேட்ட நேரமா என்ன தெரியல, என் பொண்டாட்டி விட வஸ்டாங்க. அது பொண்டாட்டியே மேலும் தோணுது. என் புருஷனை விட பெஸ்ட் ஆவரா, அதுக்கு என் புருஷனே மேலும் தோணுது. இந்த மாதிரி மிதுனம் ஒரு கான்சிக்வன்சஸ் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இது நான் முன்னமே சொன்ன மாதிரி இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள்மா. இல்லாதவங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க. இல்லாதவங்க ஐயோ எங்களுக்கு இல்லவே இல்லையே, நீங்க இப்ப எல்லாம் சொல்றீங்களே அப்படின்னு கேட்க கூடாது. ஏன்னா பிளானட் சொல்றது நாங்க சொல்றோம். கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கவங்க எப்படாப்பா இவ கிட்ட இருந்து நாங்க வெளியே போலாம், எப்படாப்பா இவ கிட்ட இருந்து இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு மிதுனம் யோசிச்சுட்டு இருந்துச்சுன்னா, இந்த காலகட்டம் சனி கிளீனா கொண்டு வந்துரும். கவலையே பட வேண்டாம். நீ பாட்டுக்கு வேலைய பாரு, நீ ஏன் வெளியே வந்துருவ, நீ அதாவது அதுவே உன்னை விட்டு விலகிடும். அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், சனி உங்களுக்கு அதை நடத்தி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், எங்களுக்கு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இல்லைங்களேங்க. எங்களுக்கு என்ன பண்ணுவார் சனி, பூர்வீக சொத்து பத்தி ஏதாவது பக்கத்து நிலத்துக்காரன் பிடிச்சிட்டு இருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் பிடிச்சிருக்கான். சில சமயம் என்ன ஆகுமா, நம்ம எங்கேயோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருப்போம், நம்ம அதனால கவனிக்க முடியாது. நம்ம வெளியூர்ல எங்கேயாவது, ஆமா வெளியூர்ல இருக்கும், நம்ம சம்பாதிக்கிறதுலயே குறியா இருக்கும். அது பக்கத்துல இருக்கவ சம்பந்தமே இல்லாம நம்ம இடத்துல வாழை மரம் நட்டு வாழை தோப்பு வச்சுருப்போம். நம்ம போய் என்னம்மா எங்களுக்கு வச்சிருக்கோன்னா, உங்களுக்கு நாங்க பராமரிக்கிறோம் பாத்தீங்களா, பாத்துக்கிறோம் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி மனசாட்சியே இல்லாம பேசுறவங்க நான் பாத்திருக்கேன். அந்த மாதிரி மனசாட்சியே இல்லாம பேசுறவங்கள நான் பாத்திருக்கேன். இந்த மாதிரிலாம் பேசுதுங்க அப்படின் போது நம்ம வாங்கினவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம், எவ்வளவு வயிறு எரியும். சனி புடுங்கி கொடுத்துருவான். நீ என்ன அவங்களதுல பண்றடி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆப்பம் வச்சிடுவோம்.
நியாயம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீணாவது இல்லம்மா. கண்டிப்பாங்க. நம்மளோட உழைப்பு, நம்மளோட கஷ்டம், நம்மளோட நேர்மை, நாணயம் என்னைக்குமே தோத்து வீண் போறது இல்ல. போகாது. போகாது. அது உண்மை. நம்ம நல்ல விதத்துல சம்பாரிச்சிருந்தா நம்ம கையில இருக்கும்மா. புரியுதா? சோ இந்த மாரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அப்படி நம்ம மீட்டு குடுத்துருவோம். ம். அதே மாரி பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமும் 8ஆம் பாவம். அப்படின்ற பட்சத்துல கணவர் சார்ந்து சம் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. என்னன்னே டாக்டர் சொல்ல மாட்டேன்றாங்க. எங்க வீட்டுக்காரர் நல்லா திரும்பி வருவாரா இல்லையானே தெரியல. லட்ச லட்சமா ஆஸ்பத்திரியில செலவு பண்றேன். இப்பலாம் ஆஸ்பத்திரி போனா லட்ச லட்சமா செலவு பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. வழி இல்ல. மெடிக்கல் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. ம். இல்லையா? இது ஒரு மருத்துவராவே நான் சொல்றேன். ஆமா. பிசினஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. அப்ப அப்படி இருக்க பட்சத்துல எல்லாமே பிசினஸ் ஆயிடுச்சு இல்லம்மா. ம். ஆன்மீகம் பிசினஸ் ஆச்சு. எல்லாமே எல்லாமே பிசினஸ் ஆயிடுச்சு. பிசினஸ் தான் இன்னைக்கு. ஆமா. மனசாட்சியோட வேலை செய்றவங்க ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. கண்டிப்பா. இல்லையா? ஆனா அதுக்கெல்லாம் ஒரு பாடம் இருக்குமா. எப்ப ம். சனி ஃபேவரா இல்லாம இருக்கானோ, அப்பல்லாம் நீ மனசாட்சியோட வேலை செஞ்சியா, செஞ்சியா, செஞ்சியான்னு போட்டு தள்ளுவா. வச்சு செய்ய போறாரு. அது தெரிஞ்சவங்க செய்ய மாட்டாங்க. தெரியாதவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? செய்றாங்க. ம். தெரிஞ்சே செய்றவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி ஹஸ்பண்ட்க்கு அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா, அன்லெஸ் அதர்வைஸ் அவருக்கு மாரக தசை, மாரக புத்தி இல்லன்னா சனி மீட்டு குடுத்துருவா. இந்த மாதிரி நெறைய நல்ல விஷயம் செய்வா. அதே மாதிரி எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல. நான் இவ்ளோ பெரிய கன்சர்ன்ல வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். வேலையே கிடைக்கல. இந்த கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். வாங்குறதுக்கான ம். பிராப்தமே இல்ல. இந்த இடத்துல எனக்கு ஃபிளாட் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். வாங்குறதுக்கான இதுவே இல்ல. இப்படி எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல, அதிர்ஷ்டம் இல்லன்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க, எங்க அப்பாலாம் எனக்கு பெருசா சப்போர்ட்டே கிடையாதுங்க. அவன் எப்ப பாரு கத்திட்டே இருப்பான். இந்த தனுஷ் சார் படம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பார்த்திருக்கேன் மேம். எப்பயும் அம்மா உயர்த்திடுவாரு. அப்பா வந்து திட்டிட்டே இருப்பாரு. தாழ்த்திட்டே இருப்பாரு. தாழ்த்துவாரு. பேர் வைக்கிறதுல கூட ஆமா. வச்சிருக்காரு பாரு. ஆமா. வில்லன் அந்த பேரு. மாதிரிலாம் பண்ணுவாரு. அப்படிலாம் இருக்கும்போது அந்த மாதிரி பசங்களா இருந்தாலும் இந்த காலகட்டம் புரிஞ்சுப்பாங்க. எங்க அப்பா வந்து என்ன இன்சல்ட் பண்ணதுக்கு ஆ. நான் முன்னேறணும்னு தான்யா இன்சல்ட் பண்ணாரு. எங்க அப்பா ரொம்ப நல்லவர். நான் புரிஞ்சுக்கவே இல்லையேடா எங்க அப்பா இருந்த வரைக்கும். எங்க அப்பா இருக்காரு. இப்ப எங்க அப்பா என்ன விட்டு விலகின பின்னாடி தான் எனக்கு புரியுது. புரியுது. இப்பதான் எங்க அப்பா ம். புரியுது. இந்த மாதிரி அப்பா சார்ந்து பல ஆசைகள் இருந்துச்சு. அதெல்லாம் அது வந்து ஒரு சில ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். அப்பான்னா யாரு அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம். ஆக வக்ரகதியே அடைஞ்சிருந்தாலும் ஆல்ரெடி சனி நல்லா ம். இருக்காரு. கர்ம சனி குருனோட பார்வையினால செய்யக்கூடிய பலன்கள். கண்டிப்பா மேம். இந்த 100 நாட்கள் இப்படியான பலன்கள் உங்கள வந்து சேரப்போகுதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த 40 நாள் மிச்சம் இருக்கு இல்லையா? குருவோட பார்வை இல்லாம வெறும் சனி வக்ர பயிற்சி மட்டும் நடக்கக்கூடிய அந்த 40 நாள் எப்படி இருக்கும் இது நமக்கு? 40 நாள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சார்ந்து எல்லாமே ஒரு லைட்டா ஸ்லோவா போற மாரி ஆ, தெரியும். மீண்டும் திருப்பி மீண்டுமா? ஆமா. திருப்பி வேலை செய்ற இடத்துல ஒரு பிரஷர்ஸ், ம். அலைச்சல் இதெல்லாம் வரா மாரி தெரியும். நம்மளுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, எவ்ரிதிங் இஸ் ஸ்லோ அப்டின்ற மாரி தெரியும். அப்ப நம்ம என்ன நினைப்போம்? ஐய்யயோ! திருப்பி சனி நம்மள அலைய ஆரம்பிச்சுட்டோம்னா, ஐய்யயோ! முடியலையா அப்டின்லாம் புலம்பக்கூடாது. சைலன்ஸ் இஸ் த கீ. ஆ. அமைதியா நீங்க பாட்டுன்னு உங்க வேலைய செய்யுங்க. நல்லதே நடக்கும். கண்டிப்பா. இது ஒண்ணு நல்லா நடக்கலன்னு சொன்ன உடனே ரொம்ப யோசிச்சு, யோசிக்க கூடாது. ஐய்யய்யோ! ஐய்யய்யோன்னு பதறாதீங்க. அது ம். பாட்டுக்கு நடக்கும். நீங்க பாட்டுக்கு வேலைய பார்த்துட்டு போங்க. அவ்வளவுதான். கரெக்ட். ம். கரெக்ட்டா சொன்னீங்க மேம். மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாரி இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்ன பரிகாரங்கள் செய்யலாம்? எந்த கடவுள வழிபடலாம்? மிதுனம் வந்துமா, நீங்க எப்பயுமே மிதுனத்துல பொறந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க வழிபாடு பண்ண வேண்டியது யாரு அப்படின்னா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி அம்மா. ஏன்னா அக்கேஷனலி சொல்லால மாட்டிக்க கூடியவங்க, அதே மாதிரி புகழுக்கு மயங்கினவங்க நீங்க அப்படின்னு சொல்லலாம். உன்ன மாதிரி உண்டம்மா, எவ்வளவு பெரிய புத்திசாலி முடிஞ்சு போச்சு. ஓகேவா? நீ புத்திசாலி புத்திசாலி 4 முறை சொல்லும் போது நம்ம இன்னும் புத்திசாலி தான். ஆனா நம்மளுக்கு என்ன தோணும்? அடடா இவங்க நம்ம மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க, எவ்வளவு மதிப்பு வச்சிருக்காங்க, இவங்க சொன்னா நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி தோணிடும். புகழ்ச்சிக்கு மயங்கிடுவீங்க. அது வந்து ரொம்ப பக்குவப்பட்ட மனசு, பதப்பட்ட மனசு புகழ்ச்சிக்கு மயங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். பக்குவப்படாத மனசு சட்டுன்னு மயங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நீங்க ராமச்சந்திரமூர்த்திய வழிபாடு பண்ணணும். ராமச்சந்திரமூர்த்தி எப்படிம்மா வழிபாடு பண்ணணும்? ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்கம்மா. ஒரு நாளைக்கு எத்தனை முறைமா சொல்லணும்? எத்தனை முறை உங்களால முடியுமோ சொல்லுங்க. ராம ஜெயம், ஸ்ரீ ராம ஜெயம் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. என்னால அவ்வளவு பெருசு சொல்ல முடியாதும்மா. அப்படின்னாலும் ராம 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 ராமா அப்படின்னு ராம நாமம் சொல்லுங்க. எல்லாமே நல்லதா இருக்கும்மா. கவலையே பட வேண்டாம். வாழ்த்துக்கள்.